கைதட்டல்களுடன் திறந்து வைத்து சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். இதோ சங்கத்தமிழ் வளர்த்த மாமதுரையில் வீரமங்கை வேலு நாச்சியார் அவர்களின் பெயரிலான பாலம் மக்களின் 100 ஆண்டுகால கனவு நிறைவேறி உள்ளது. இப்பாலம் குறித்த சிறப்பு காணொளி உங்கள் பார்வைக்கு. சங்கத்தமிழ் வளர்த்த மாமதுரையில் திராவிட மாடல் அரசின் மற்றும் ஒரு மகுடம். கூடல் மாநகர் மக்களின் 100 ஆண்டுகால கனவினை நிறைவேற்றியுள்ளார்கள். மதுரை தொண்டி சாலையில் மேலமடை அண்ணாநகர் சந்திப்பில் 150.28 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட மேம்பாலத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ராஜ்குமார். முழு விவரங்கள் என? மதுரை அண்ணாநகர் மேலமடை சந்திப்புல 150 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள புதிய மேம்பாலத்தை தமிழக முதலமைச்சர் அவர்கள் தற்போது திறந்து வைத்து வருகிறார். அந்த காட்சியை தான் பார்த்து வருகிறோம். அவருடன் அமைச்சர் பெருமக்களான மூர்த்தி, டி பழனிவேல் தியாகராஜன், ஏவா வேலு உள்ளிட்ட அமைச்சர் பெருமக்களும் அதில் கலந்து கொண்டு தற்போது அந்த திறந்து வைக்கக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். அதாவது மதுரையில் நடைபெறக்கூடிய பல்வேறு நிகழ்ச்சியை கலந்து கொள்வதற்காக வருகை தந்த தமிழ்நாடு முதலமைச்சர் காலையில் திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்பாக தற்பொழுது இந்த பாலத்தை திறந்து வைக்க வருகை தந்திருக்கிறார். மதுரை தொண்டி சாலையில அதாவது அண்ணாநகர் மேலமடை சந்திப்புல புதிதாக 150 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய பாலத்தை தான் தற்போது அவர் திறந்து வைக்கிறார். இந்த பாலத்துக்கு வீரமங்கை வேலு நாச்சியார் மேம்பாலம் எனவும் பெயர் சூடப்பட்டிருக்கிறது. மதுரை தொண்டிச்சாலை அண்ணா பேருந்து நிலைய சந்திப்புல தொடங்கி ஆவின் சந்திப்பு மேலமடை சந்திப்பு வழியாக மதுரை சுற்றுச்சாலையில் இணைத்து அதன் தொடர்ச்சியாக சிவகங்கை மாவட்டம் பூவந்தியில முடிவடைகிறது இந்த 4 வழிச்சாலை. இச்சாலை மதுரை மாவட்டத்தையும் சிவகங்கை மாவட்டத்தையும் இணைக்கும் முக்கிய மாநில நெடுஞ்சாலையாக இருக்கிறது. அதோடு இந்த சாலையில் அதிகமான கல்வி நிறுவனங்களும் அமையப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில் மிகுந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகனங்கள் நீண்ட நேரம் காத்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நிலவி வந்த நிலையில பொதுமக்களுக்கு பயன்படும் வகையில அவர்களுடைய சிரமத்தை போக்கும் வகையில நெரிசலின்றி வாகனங்கள் செல்வதற்காகத்தான் இந்த புதிய மேம்பாலமும் அமைக்கப்பட்டிருக்கிறது. இப்பாலம் போக்குவரத்து பயன்பாட்டிற்காக கோரிப்பாளையம் முதல் பாண்டிக்கோவில் வரை, அதாவது இந்த சுற்றுச்சாலை வரை போக்குவரத்து நெரிசல் வெகுவாக குறையும் என எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில தான் இந்த பாலம் தற்போது சிறப்பு விழா கண்டிருக்கிறது. இந்த மேம்பாலத்திற்கு சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள வெள்ளையரை எதிர்த்து வீரப்போர் புரிந்த வெள்ளையரிடம் இருந்து சிவகங்கையை மீட்டு சிறப்பான ஆட்சி புரிந்த வீரமங்கை வேலு நாச்சியார் அவர்களுடைய பெயர் சூட்டப்பட்டு இருக்கிறது. 150 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அப்போலோ சந்திப்பில் உருவான இந்த பாலமானது 17.20 அதாவது 2.0 மீட்டர் அகலத்திலும் 1 கிலோமீட்டருக்கு நீளத்திலுமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அதோடு பாலத்தின் கீழே இருபுறமும் சர்வீஸ் சாலை அமைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 7.5 மீட்டருக்கு வடிகால் வசதியோடு அமைக்கப்பட்டிருக்கிறது. இதில் மின்விளக்கு, இந்த பாலத்தில் மின்விளக்கு, நுழைவாயிலில் அலங்கார மின்விளக்கு மட்டுமல்லாமல் ஜல்லிக்கட்டு காளையும் வைக்கப்பட்டிருக்கிறது. பாலத்தை திறந்து வைத்த முதல்வர் அவர்களுக்கு நினைவு பரிசாக ஜல்லிக்கட்டு காளை, வீரவாள் உள்ளிட்ட நினைவு பரிசுகளும் வழங்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது இந்த பால திறப்பு விழா கண்ட பாலத்துல தமிழக முதல்வர் மற்றும் அமைச்சர் பெருமக்கள் அந்த பாலத்தில அவர்கள் பயணித்து வரக்கூடிய காட்சிகளையும் காண முடிகிறது. இந்த பாலமானது மதுரையின் போக்குவரத்து மேம்பாட்டிற்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பாலத்தின் அடியில் அதாவது இருபுறமும் சர்வீஸ் சாலைகளும் அமைக்கப்பட்டிருக்கிறது. பாலத்துல தமிழர்களுடைய வீர விளையாட்டு, பண்பாடு, கலாச்சாரம் உள்ளிட்ட வகைகளை போற்றும் வகையில வண்ணங்களால் தீட்டப்பட்ட ஓவியங்களாக தீட்டப்பட்டும் வைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நுழைவாயில் இருபுறமும் அதாவது இருபுறங்களும் புற்களாலும் மற்றும் செடிகளாலும் வைக்கப்பட்டு அலங்கரிக்கப்பட்டதோடு மட்டுமல்லாமல் பாலத்தின் நடுவே அதாவது மரங்களும் வைக்கப்பட்டு வளர்க்கப்பட்டு இது மதுரை மக்களுக்கு போக்குவரத்து நெரிசல் இன்றி பயணிக்க பெரும் வகையில் உதவும் என எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.